அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதரின் வர்ணனை. பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்டது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் பிரகாசத்தில் வாளை போன்று இருந்ததா என்று கேட்கப்பட்டது. அவர்கள் இல்லை, ஆனால் சந்திரனை போல பிரகாசமாக இருந்தது என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 3552 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் முழு நிலவை போன்று பிரகாசமாக இருக்கும் என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் புகாரியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது மேலும் நமக்கு வலு சேர்க்கும் முகமாக அமையப்பட்டிருக்கிறது. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பரவசத்தால் அவர்களுடைய முகத்தின் நெற்றி ரேகைகள் மின்ன வந்தார்கள், பிரகாசமாக வந்தார்கள். அப்போது அதை நான் கண்டுகொண்டேன். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 3555 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய நெற்றி ரேகைகள் கூட மின்னுகின்ற அளவுக்கு உண்டான ஒரு பிரகாசமாக அமையப்பட்டிருக்கிறது. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தபூக் என்ற தற்காப்பு யுத்தத்தில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிவிட்ட சமயத்தை நினைவு கூர்ந்து பேசியபடி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார். அவர்களுடைய பொன்னிற முகம் மகிழ்ச்சியால் மின்னிக் கொண்டிருந்தது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அவர்களுடைய முகம் சந்திரனின் ஒரு துண்டை போல் பிரகாசமாகிவிடும். நாங்கள் அதை வைத்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்பதை தெரிந்து கொள்வோம். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 3556 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய உள்ளங்கை எந்த அளவிற்கு மென்மையானது என்பதை அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உள்ளங்கையை விட மென்மையான பட்டையோ பூவேலைப்பாடு செய்யப்பட்ட தூய்மையான பட்டையோ நான் தொட்டதில்லை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் மனத்தை விட சுகந்தமான ஒரு நறுமணத்தை நான் நுகர்ந்ததே இல்லை. வேறு சில அறிவிப்புகளிலே உடல் மனம் என்பதற்கு பதிலாக வியர்வை என்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 3561 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டு எந்த அளவிற்கு மென்மையாக இருக்குமோ அதைவிட மென்மையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளங்கை இருந்தது என்பதைத்தான் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலியல் ரீதியாக பல்வேறு வகையிலே அவர்கள் உயர்த்தப்பட்டிருந்தார்கள், மேன்மை அடைந்திருந்தார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்கள் இரண்டும் உறங்கும், ஆனால் அவர்களுடைய உள்ளம் உறங்காது. அல்லாஹுடைய தூதர்கள் இப்படித்தான் அவர்களுடைய கண்கள் உறங்கும், அவர்களுடைய உள்ளங்கள் உறங்க மாட்டா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொறுப்பேற்று அவர்களை தம்முடன் அழைத்து கொண்டு மெஹராஜ் பயணத்திற்கு உண்டான பயணத்தில் ஈடுபட்டார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியிலே 3570 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடலியல் ரீதியாக உண்டான விஷயங்கள் வர்ணனை என்கின்ற அந்த பார்வையிலே பார்க்கப்படுகின்ற போது மிகவும் மேன்மைக்குரியதாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை புரிந்து கொள்கின்ற
நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.